ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டேக் குக் பிஎல் ஒன் ஷாட் ஆர்மிஸ் யூஸ் யோர் ஹெட்ஃபோன். டேக் குக் ஒன் ஷாட் நேம் உயிரில் கலந்தவன். ஆர்மிஸ் வாங்க நம்ம இப்போ டேக் குக் வேர்ல்டுக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீனில் ட்ரெயினில் தான் நிறைய பேர் ஏறுறாங்க. அப்போ அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஷனாக நிப்பாட்ட எல்லாருமே குறைய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதில் ஒரு பையன் ஹெட்ஃபோன் மாட்டிட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி தலை சுற்ற ஆரம்பிக்குது. அப்படியே மூச்சே விட முடியல, அந்த மாதிரி இருக்குது. தண்ணி பார்க்குறான், தண்ணியுமே தீர்ந்து போச்சான். அப்போது பக்கத்து சீட்டில் ஒரு பையன் உட்காந்துருக்கான். அவன் இதை நோட் பண்ணவே இல்லை. அந்த மூச்சு வாங்கின பையன்ல கையை நீட்டி நீட்டி இப்படி கூப்பிட்டுருக்கான். பக்கத்தில் இருக்கவனுமே ஹெட்செட் போட்டிருக்கானா, அதனால் கவனிக்கலை. ஸோ இப்போ இந்த நார்மலாக இன்னொரு பையன் உட்காந்துருந்தான் இல்லையா, அவனோட காயின் ஒன்று கீழே விழுது. அதை இப்படி எடுக்கலான்னு போகும்போது பார்த்தா பக்கத்தில் அந்த பையன் மயக்கம் போடுற நிலமையில கிடக்கானா. ஸோ வேகமாக ஓடி போய், உனக்கு ஒன்றால என்னாச்சு அப்படின்னு சொல்லி எழுப்பி விடுறான். அவனில் எழுந்துக்கவே முடியல, அவனால் மூச்சே விட முடியல, ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டே இருக்குது. இதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் தான் அவனுக்கு செட் ஆகல போல். நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் இறங்கலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கானா. கரெக்டாக அந்த அடுத்த ஸ்டேஷனும் வருது. ஸோ இப்போ இவன் என்ன பண்ணுறான், அப்படியே அந்த பையனை தூக்கிட்டு கீழே இறங்கி வரான். நைட் 12 ஆகிடுச்சா. ஐயோ, இந்த டைமில் யாரும் இருக்க மாட்டாங்களேன்னு சொல்லி சுற்றி முற்றி பார்க்குறான். யாருமே இல்லை. இந்த பையனை இப்படியே விட்டா ஏதாவது ஆயிரும்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் தான் கூட்டிகிட்டு போய் தண்ணி ஊற்றலாம் அப்படின்ட்டு போகிறானா. அந்த பையனில் செம்மையாக போதை போட்டிருப்பான் போல். இதை இவன் நோட் பண்ணிவிட்டு, இந்த நாய் போதை போட்டு தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் என்ன பண்ணுறான், மொத்தமாக தண்ணி பிடிச்சா அப்படியே மேலே ஊற்றி விட்றான். இவனில் அப்படியே மயக்கம் போடுற மாதிரி ஆறான். அப்போ டக்குன்னு இந்த பையனை பார்க்குறானா, அதான் அந்த மயக்கத்தில் இருக்க பையன், அப்படியே பக்கத்தில் இழுத்து வச்சு கிஸ் பண்ணிடுறான். இவனுக்கா சரி கோவம் வருது. வயிற்றுல ஒரே ஒரு பஞ்சு, அவன் அப்படியே போய் விழுந்துடுறான். உன் மனசில் நீ என்ன நினச்சிட்ருக்க? உன்னை காப்பாற்ற வந்தா இப்படி தான் பண்ணுவியா? ஆமாம், எதுக்கு நீ இப்போ ட்ரக்ஸ் எடுத்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறானா. அவன் எதுவுமே பேசலை. இப்போ அவனோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி வருது. அதை இந்த பையன், அதான் மயக்கம் போட்டிருந்தான் இல்லையா, அந்த பையனுக்கு மெசேஜ் வருது. அதை இவன் எடுத்து நோட் பண்ணுறான். பார்த்தா அதில், நம்ம குடித்த ட்ரிங்க்ஸில் ட்ரக்ஸ் இருந்திருக்குடா, அதை குடிக்கல, நீ நார்மலாக தானே இருக்க அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே பதட்டத்தில் மெசேஜ் பண்ணிகிட்ருக்கானா. அப்போ இது இவனுக்கு தெரியாமல் தான் நடந்திருக்கா அப்படின்ட்டு, அவன் நிறைய ட்ரக்ஸ் எடுத்திருக்கான். நான் இப்போ அவன் என் கூட தான் இருக்கான், அவனை கூப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரி இவன் ரிப்ளை பண்ணுறான். நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணுறான். நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஷனில் இருக்கேன். என்னது, அவ்வளோ தூரம் போயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. ஆக்சுவலி நம்ம இருக்க இடம் வந்து டேகோ, ஆனால் இப்போ நம்ம இருக்க இடம் வந்து புசான். இவனுக்கும் அங்கே எந்த சம்மந்தமும் இல்லை. இவன் என்ன மாற்றி ட்ரெயின் ஏறிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். ஐயோ, இவன் டேகோவாச்சே, அங்கே எப்படி வந்தான்னு தெரில, அதான் ட்ரக்ஸ் எடுத்திருக்கானே, தெரியலையா அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். சரி, நீங்கள் அந்த ஸ்டேஷன்லேயே இருங்க, நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. எப்படி நாங்கள் இங்கே இருக்க முடியும், போலீஸ் எதுவும் வந்துச்சுன்னா, இவன் ட்ரக்ஸ் எடுத்திருக்கான், போலீஸ் மட்டும் பார்த்தாங்க அவ்வளோதான், என்ன தான் பிடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சரி, கொஞ்ச நேரம் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சரி, நீங்கள் நாளைக்கு காலைல வாங்க, நான் இவனை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்படி பண்ண போகிறானா. அதுக்குள்ளே அவங்க, உங்கள் பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னோட பேர் ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சரி, அவனை பார்த்துக்கோங்க, நாளைக்கு நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவனுமே ஃபோன் கட் பண்ணிடுறான். அந்த இப்போ ஜேகேல இவனை பார்க்குறான். பார்த்தாலே கோவமாக வருது. இவனை நான் ஏன் கூப்பிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி மறுபடியும் தூக்கலான்னு வரானா. இவன் என்ன பண்ணுறான், அப்படியே ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, எனக்கு நீ வேணும் அப்படின்றானா. அடித்து வாயை மூடு, இதுக்கு மேலே பேசினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி திட்டுறான். என்னை எதுக்கு திட்டுற அப்படின்னு கேட்குறானா. நீ பண்ணுற வேலைக்கு உன்னை கொஞ்சம் வாங்குவா, நீ யாருனே தெரில, உன்னெல்லாம் பார்த்துக்க வேண்டிய நிலமை வந்துச்சு பார்த்தியா எனக்கு, நாளைக்கு மட்டும் தெளிவாகு, அப்போ இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறானா. இப்போது அந்த இடத்துல ஒருத்தவங்க வராங்க. ஜேகேக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, அப்படியே நின்றுட்டுருக்கானா. அவங்க பார்க்குறாங்க, சும்மா நார்மலாக இருக்கவங்க தான். என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு கேட்குறாங்களா. இல்லை, இவனுக்கு ட்ரெயினில் வந்தது ஒத்துக்கல, அதான் மயக்கம் போட்டான், இவனை கூப்பிட்டு போகணும் அப்படின்னா ஆம்புலன்ஸ் வர வைக்கிறான் அப்படின்றாங்களா. இல்லை, அதெல்லாம் வேணாம், பக்கத்தில் தான் வீடு இருக்குது, நான் போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி டாக்ஸி மட்டும் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறேன். அவங்களுமே பதட்டத்தில் சரின்னு சொல்லிட்டு டாக்ஸி சொல்கிறாங்க. அந்த ஜேகேல அப்படியே கூட்டிகிட்டு போய் உள்ளே உட்கார வைக்கிறான். இப்போ அப்படியே ஜேகே மேலே சாயிறான். ஜேகே கோவமாக வருது, தள்ளி தள்ளி விட்டுறானா. அங்கே இருக்கவங்க, என்னாச்சு உங்கள் ஃப்ரெண்டு ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்குறாங்களா. அது வந்து இல்லை, அவர் சும்மா தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா.
என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவனுக்கு ட்ரெயின் ஒத்துக்கல, மயங்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி சரி உங்கள் வீடு எங்கே அப்படின்னு சொல்லவும் அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. அந்த இப்போ அப்படியே இறக்கி விட்டுறாங்களா அங்கே நம்ம வீல அப்படியே டாக்ஸியில் படுத்துட்டு, "இல்லை நான் வரமாட்டேன் நான் வரமாட்டேன், இங்கே தான் எனக்கு பிடிச்சிருக்கு, இங்கே தான் இருப்பேன்" அப்படின்றானா. டாக்ஸிக்காரருக்கு செம்ம கோவம் வருது. "ஏங்க எனக்கு டைம் ஆகிடுச்சு, இந்த டைமில் யாராவது இருப்பாங்களா, நான் இருக்கேன் பாருங்க, சீக்கிரம் கூப்பிட்டு போங்க" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அந்த இப்போ சங்குக்குள்ள சரின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஒழுங்காக வாடா அப்படின்றான். "இல்லை நான் வரமாட்டேன், நீ எனக்கு கொடுத்தாதான் நான் வருவேன்" அப்படின்றானா. "என்ன அடி கொடுக்கணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்துலேயே ஒன்று வைக்கிறானா. அவன் அழ ஆரம்பிச்சிடுறான். "நான் வரையே மாட்டேன்" அப்படின்றானா. இப்போ நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கவேன், இன்னொன்று கொடுப்பேன் அப்படின்றானா. "இல்லை இல்லை நீ இதை கொடுத்தாலாம் நான் வரமாட்டேன், எனக்கு வேறு ஏதாவது வேணும்" அப்படின்றானா. வேறு என்னடா வேணும்? சரி அவர் என்ன பண்ணுறாரு, டாக்ஸியில் இருக்கவர் பார்க்குறாரா, சரி சாக்லேட் எடுத்து கொடுக்கலான்னு இப்படி போகிறாங்க. சாக்லேட்டை பிடிங்கி தூக்கி போட்டு, "எனக்கு அவன் தான் வேணும்" அப்படின்னு ஜேகே கை காட்டுறானா. அட டாக்ஸிக்காரர், ஐயோ இவனுங்க அவனுங்களா அப்படின்ற மாதிரி. "ஏங்க சீக்கிரம் போங்கங்க" அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜேகேல ஒழுங்காக வந்து தொல்லடா அப்படின்றான். "இல்லை நீ எனக்கு கொடுத்தாதான் நான் வருவேன்" அப்படின்றானா. அவருக்கு புரிஞ்சிருது இவன் என்ன கேட்குறான்னு. ஜேகேக்கு தான் ஒன்றுமே புரியல. "இப்போ நீ வரல, மறுபடியும் ஒரு அடி வைப்பேன்" அப்படின்றானா. "இல்லை நான் வரமாட்டேன், பாருங்க இவன் என்ன அடிக்கிறான்" அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறானா. ஜேகேக்கு சரி கோவம் வருது. அவன் என்ன கேட்குறான்னு உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸி டிரைவர் கேட்குறாரு. "என்ன கேட்குறான், வேற என்ன, அவன் கிஸ் தான் கேட்குறான்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. "அட கம்முன்னு இருங்க, அவனை யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்ல வரத்துக்குள்ளே ஸ்டாப் ஆகிடுறானா. என்னது அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லை இல்லை ஒன்றும் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு, "டேய் வந்து தொலைடா" அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சி இழுக்கிறான். "நான் வரையே மாட்டேன், நீ எனக்கு கொடுத்தாதான் நான் வருவேன்" அப்படின்றானா. இவனுக்கா சரி காண்டாது. டாக்ஸி டிரைவரில் சரி நான் அந்த சைடு திரும்பிக்கிறேன், நீ கூப்பிட்டு போப்பா, எனக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்றாங்களா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இதுக்கு மேலே பட்டா சுத்தப்பட்டு வரமாட்டான்னு சொல்லிட்டு ஜேகேவோட டை இருக்கு இல்லையா, அதை கழட்டி இவன் கை ரெண்டையும் கட்டி போட்டுடுறான். "இப்போ என்ன பண்ணுவேன் வா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இழுக்கிறான். வரவே இல்லை, காலில் பிடிச்சிட்டு இருக்கானா. ஜேகேக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. என்ன பண்ணுறான், அழகா கன்னத்துலேயே கிஸ் கொடுத்துட்டு, "வந்து தொலை" அப்படின்றானா. "இல்லை நான் வரமாட்டேன்" அப்படின்றான். "நீ தான் கேட்டதை கொடுத்துட்டேன்லடா, அப்புறம் என்னடா வேணும்னு கேட்குறானா. "இல்லை எனக்கு இங்கே வேணும்" அப்படின்னு சொல்லி லிப்பில் கை காட்டுறானா. ஜேகேக்கு கோவமாக வருது, என்ன பண்ணுறதுனே தெரில. "இப்போ நீ என்னவோ பண்ணி தொலை" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறானா. இங்கே பாருங்க அவன் என்னை விட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி கத்துறானா டாக்ஸி டிரைவரில். "ஏங்க என்னங்க பண்ணுறீங்க, நான் எப்படி போவேன்னு வச்சுட்டு உள்ளன கீழே தள்ளி விட்ருவேன்" அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. "அதெல்லவா நீங்கள் முன்னாடியே செஞ்சுருக்கணும்" அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, "இப்போ நீ எழுந்துக்கலனா நான் கார் எடுத்துகிட்டு எங்கேயாவது போய் விட்டுருவேன், அவனை பார்க்கவே முடியாது, பரவாயில்லையா" அப்படின்றாரா. இல்லை இல்லை எனக்கு அவன் தான் வேணும்" அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போகிறானா. கையில் கட்டியிருக்கான். "எனக்கு அவுத்து விடேன், கை வலிக்குது" அப்படின்றானா. "நீ இறங்கு நான் அவுத்து விடுறேன்" அப்படின்றானா. ஸோ இப்போ என்ன பண்ணுறான், இறங்குறான். அப்படியே இறங்குற மாதிரி தடுக்கி போய் ஜேகே மேலே விழுறான். ஜேகே டக்குன்னு பிடிச்சிடுறானா. சரி 2 பேரும் எப்படியோ போங்க அப்படின்ற மாதிரி அவர் சிரிச்சுட்டே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அந்த நம்ம இருக்கான் இல்லையா, அப்படியே ஜேகே ஃபேஸை பார்க்குறான். லிப்ஸா அவ்வளோ அழகாக இருக்குது. அவனுக்கு ஏதோ பண்ணுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறான், அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஜேகேக்கா கோவருது. "டேய் ரோடுடா, விடுடா விடுடா" அப்படின்றானா. "ரோடுனா அப்போ உள்ளவன் இருந்தால் பரவாயில்லையா" அப்படின்னு கேட்குறானா. ஜேகே கடுப்பாகுது. ஐயோ இங்கேயே இப்படி பண்ணுறானே, உள்ளே கூப்பிட்டு போனால் அவ்வளோதான், என்ன ஒரு வழி பண்ணிடுவான் போல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோவமாக வருது. இருந்தாலும் அப்படியே கூப்பிட்டு போகிறான். வீல சும்மாவே இருக்க மாட்டான், வேணும்னே ஹிப்பில் பிடிச்சி டைட்டாக பிடிச்சி இழுக்கிறது, வேணுமே ஜெஸ்ட்டில் கையை வச்சு இழுக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருக்கானா. ஜேகேக்கு என்ன பண்ண தெரில. அதுக்கப்புறம் அப்படியே ரூமுக்கு கூப்பிட்டு வந்துடுறான். இப்போ உள்ளே போய் "படுத்து தொலைடாங்க" அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வைக்கிறானா. "இல்லை இல்லை நான் படுக்க மாட்டேன், என்னை வந்து ஹக் பண்ணிக்கோ அப்போ தான் படுப்பேன்" அப்படின்றானா. ஸோ இப்போ ஜேகே என்ன பண்ணுறான், ஷூலாம் அழகாக கழட்டி விட்டுட்டு இப்போது அவன் ஃபேஸை பார்க்குறான். "டேய் உன் தலைலாம் இவ்வளோ ஈரமாக இருக்குடா, நான் தண்ணியை ஊற்றி விட்டு வந்து ட்ரெஸ்ஸையாவது சேஞ்ச் பண்ணுடா" அப்படின்றானா. "இல்லை எனக்கு கோல்டு வந்தாலும் பரவாயில்ல, என்னை நீ ஹக் பண்ணிக்கோ" அப்படின்றானா. "அவனே செத்தடா என் கையில்" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே தரன்னு இழுத்துட்டு போய் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காக உள்ளே விட்டுறானா. அவன்ல "என்ன பண்ணுற" அப்படின்னு கேட்குறான். "அதுவா உன்னை குளிப்பாட்ட போகிறேன், நம்ம ஸ்வீக்கா, ஐயோ எனக்கு ஷையாக இருக்குது, என்ன என் அம்மா சின்ன வயசுல குளிப்பாட்டி விட்டது" அப்படின்றானா. இப்போ என்ன என்னை பார்த்தா உனக்கு அம்மா மாதிரி ஃபீல் ஆதா. "அப்படிலாம் இல்லை பார்ட்னர்" அப்படின்றானா. "வாயை மூடு, பார்ட்னர் கிட்டேன்னா வாயை உடச்சிடுவான்" அப்படின்றானா. "ஏய் என்ன இப்படி பேசுகிற, நீ என்னை குளிக்கலாம் வைக்கிற, அப்போ நீ தானே என் பார்ட்னர்" அப்படின்றானா. "டேய் வேறு வழி இல்லாமல் பண்ணி தொலைகிறான்" அப்படின்னு சொல்லிட்டு ஷவர் ஆன் பண்ணி விட்றானா. மேலெல்லாம் கொட்டுதா. அவன் பார்க்குறான்.
நீ மட்டும் ஏன் நிற்கிறவான்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரெஸ்ஸை பிடிச்சி ஜேகே உள்ளே இழுத்துடுறானா. ஜேகேக்கா என் நிலமை இன்னைக்குன்னு பார்த்து நான் லேட்டாக வந்து தொலைவேனா, இன்னைக்குன்னு பார்த்து எனக்கு லேட்டாக விடுவானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு காண்டா இருக்கான். இவன் கூட படுற பாடுக்கு என்னால் நாளைக்கு வேலைக்கெல்லாம் போக முடியாது, லீவ் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். இவன்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஷர்ட் பட்டனை கழட்டி விட்டுறானா. ஜேகே பார்க்குறான், டேய் என்னடா பண்ணி தொலைகிற, விட்டு தொலை அப்படின்றான். ஆ எனக்கு வேர்க்குது அதான் அப்படின்றானா. டேய் உனக்கு வேர்க்குதுன்னா நீ ஒன்று தானடா கழட்டணும், என்ன தான் ஏன்டா கழட்டிட்டு இருக்க. அதுவா, ஏன் எனக்கு வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே ஜேகே மேலேயே சாயிறானா. டேய் கொடுமைப்படுத்தாதடா, என்ன டார்ச்சராக இருக்குது, இந்த அளவுக்கு என்னை யாரும் கஷ்டப்படுத்தினதில்ல தெரியுமா அப்படின்றானா. நான் கஷ்டப்படுத்துறேன்னா, நானே கஷ்டமாக இருக்கேன் தெரியுமா, என்னை என் கேர்ள் ஃப்ரெண்ட் விட்டு போயிட்டா அப்படின்றானா. என்ன உனக்கு வேறு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் வேறு இருக்கா அப்படின்னு கேட்குறானா. ஆமாம், அவள் என் ட்ரீம் கேர்ள் தெரியுமா அப்படின்றானா. யாரடா சொல்கிற. ஆக்சுவலி நம்ம ஒரு ஆக்ட்ரஸை பற்றி பேசிகிட்டு இருக்கான். டேய் செம்ம காண்டில் இருக்கேன், கடுப்பேத்தாத. இவங்க உன் கேர்ள் ஃப்ரெண்டா, இவங்களுக்கு மேரேஜ் ஆகி 5 வருஷம் ஆகுதுடா அப்படின்றானா. அதான் எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறான். ஜேகேக்கா கடுப்பாக வருது, சிரிப்பும் வேற வருது. அவனுக்கு என்ன பண்ணி தொலைக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கானா. அந்த இப்போ அப்படியே என்ன பண்ணுறான், மறுபடியும் அழ ஆரம்பிக்கிறான், என் கேர்ள் ஃப்ரெண்டு என் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. டேய் அவன் புருஷன் மட்டும் பார்த்தா உன்னை அவ்வளோதான் சாவடிச்சிருவான் பார்த்துக்க. இப்போ என்ன உனக்கு அவள் வேணுமா அப்படின்னு கேட்குறானா. ஆமாம் எனக்கு வேணும். அப்போது ஒழுங்காக நல்ல பிள்ளையாக குளிச்சுட்டு வா, அவங்க இங்கே தான் இருக்காங்க, நான் போய்ட்டு கொண்டு போய் விட்டுறான் அப்படின்றானா. அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு குளிக்க ஆரம்பிக்கிறான். ஜேகேவோட ஃபேவரட் ஷாம்பு இருக்குமா, அதெல்லாம் எடுத்து போட்டுட்ருக்கான். ஜேகேக்கா கடுப்பாகுது, என்ன பண்ணி தொலைக்க எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக குடுறா, அதை தீர்த்து தொலைச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வைக்கிறானா. நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, நீ ரொம்ப ஏழையா என்ன அப்படின்னு கேட்குறானா. ஆமாம் நான் ரொம்ப ஏழை தான், நீங்கள் பணக்காரன்ல, ஸோ கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க, நான் ரொம்ப ஏழை அப்படின்றானா. அந்த சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்கள பார்க்கும்போது நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க வேணாமா, அப்போ நான் இதெல்லாம் யூஸ் பண்ணி தானே ஆகணும், கொடுன்னு சொல்லிட்டு பிடுங்குறானா. ஜேகேக்கு கடுப்பாகுது. இப்போ என்ன பண்ணுறான், அதை இவன் பிடிச்சிருக்க இவன் அதை பிடிச்சிருக்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அப்படியே கீழே விழுந்துடுறாங்களா. வீல அப்படியே ஸ்டன் ஆகி பார்த்துட்ருக்கான். என்னடா பார்க்குற, எழுந்து தொலைடா அப்படின்றானா. ஆ நான் உன் மேலே படுக்கலை, நீ தான் ஏன் மேலே படுத்திருக்க அப்படின்றானா. இந்த ட்ரக்ஸ்லேயும் இதெல்லாம் உனக்கு தெளிவாக தெரியுதோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே எழுந்துக்கிறானா. பட் எழுந்துக்கவே விடலை, அப்படியே பிடிச்சி மறுபடியும் இழுத்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். டேய் எதுலடா எந்த நேரத்துலடா நீ பிறந்த, இந்த மாதிரி மூடோடையே சுற்றிட்டு அலையிற அப்படின்னு ஜேகே கத்துறானா. அதுவா, நான் நல்ல நேரத்தில் தான் பிறந்தேன் அதான் போல் அப்படின்றானா. ஜேகேக்கா அடிக்க தோணுது, பாவமேன்னு விட்டுட்ருக்கான். அந்த இப்போ இப்போ என்ன பண்ணுறான், பரவாயில்ல நீ அழகாக தான் இருக்க என் கேர்ள் ஃப்ரெண்டை விட அப்படின்னு கேட்குறானா. என்ன உன் கேர்ள் ஃப்ரெண்டை விட அழகாக இருக்கானா. டேய் நான் பையன்டா, ஆனால் ஏன் எனக்கு ஒன்று பார்த்தா என் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி ஃபீல் ஆகுதுன்றானா. மறுபடியும் என்கிட்ட வாங்கி கட்டிக்காத அப்படின்றானா. இல்லை என்னை விடு அப்படின்றானா. நான் எப்படா உன்னை பிடிச்சி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கத்துறான். இப்போ அப்படியே ஜேகே எழுந்து போகிறானா. ரொம்ப பண்ணி தொடங்கும் போது இப்போ அப்படியே பேண்ட்டில் கை வைக்கிறானா. ஜேகேக்கு சரி காண்டாது. அவனே இப்போ நீ மட்டும் விடணும்னு வச்சுக்கவேன், பாவம் ட்ரக்ஸ் அடிச்சிருக்கான் அதனால் பொழைச்சி போகுதுன்னு விட்டுட்டு இருந்தேன், இப்போ நீ கையை மட்டும் எடுக்கலை கையே வெட்டி போடுவோம் அப்படின்றானா. முடிஞ்சால் வெட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரான். அப்படி இப்போ ஜேகேவோட ஆப்ஸில் கையை வச்சு, என்ன பொண்டாட்டி உன்னோட ஆப்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறானா. டேய் வாயை கிழிச்சிருவேன், யார் உனக்கு பொண்டாட்டி அப்படின்றானா. வேற யார், நீ தான், உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சா என்ன அப்படின்னு கேட்குறானா. ஒரு டைம் மேரேஜ் ஆச்சு, அதான் நான் சொன்னேன்ல என் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அவள் கூட அப்படின்றான். ஜேகேக்கா சரி காண்டாவது. இப்போ என்ன பண்ணுறான், இப்போ என்ன நான் உனக்கு பார்த்தா அப்படியா இருக்கேன், சரி இருந்துட்டு போகிறேன், இன்னைக்கு நீ என்கிட்ட செத்த அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். வீக்கா டேய் மூச்சு விட முடியல, விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படி உதறானா. நானே அமைதியாக போகிறேன், பாவம் விட்டுட்டு இருந்தான், ஆனால் இதுக்கு மேலே என்னால் சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஜேகே வேலையில் இறங்க ஆரம்பிக்கிறான். வீயோட ஃபுல் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறானா. என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறான். நானா அவன் பொண்டாட்டி ஆகணும்னு கேட்டல, அதுக்கான வேலையில் தான் இறங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் வந்து பரவாயில்ல நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே ஸ்டார்ட் பண்ணுறானா. ஐயோ எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்கே அப்படின்றானா. இருக்கும் ஏன் இருக்காது, நான் கம்முன்னு இருந்தவனை மூடாக்கி விட்டேன், நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராசஸ் ஆரம்பிக்கிறா. இப்போ நம்ம அவனுக்கா அப்படியே தூங்கிடுறான் தூக்கு கலக்கத்தில். ஜேகேல
ச்சே! இவன் முழிச்சிருந்தா ஓகே தான். ஆனா தூங்கும்போது நான் அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, இவன இந்த மாரி கோலத்துலயா பார்க்கணும்னு நான் நெனப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே டவல்லாம் வச்சு தொடச்சி விட்டுறானா, இப்ப அழகா தூக்கிட்டு வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டு படுக்க வைக்கிறான். நல்லா தூங்குறானா, ஜேகேவுமே பக்கத்துல வந்து படுத்துக்கிறான். அண்ட் தென் இப்போ அப்படியே ஒர்க்குக்குமே லீவ் சொல்லிடுறானா, ஸோ 2 பேருமே தூங்கிடுறாங்க. இப்போ மார்னிங் ஆகுது. வீல அப்படியே கை கால்லாம் முறுக்கிட்டு இப்படி எழுந்திரிக்கலான்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்க்குறான். பார்த்தா இப்படி ஒரு பையன் பக்கத்தில் படுத்திருக்கவும், அட நான் இங்கே இருக்கேன், ஆமாம் இது யார் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். ஜேகேல என்ன 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 அப்படின்னு சொல்லிட்டு ஏந்திக்கிறானா, ஆமாம் நீ யார், என்னை கடத்திட்டு வந்துட்டியா, ஆமாம் இது என்ன என் ட்ரெஸ்ஸே இல்லையே, நான் இது யார் ட்ரெஸ்ஸு, அம்மா இது யார் வீடு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்கானா. ஜேகேக்கு கடுப்பாகுது. இப்போ இவனை ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அவன் டக்குன்னு வந்து வியோட கழுத்தை பிடிச்சி பக்கத்தில் சாச்சி கிஸ் பண்ணுறான். வீக்கா டேய் மரியாதையாக விடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இப்படி தள்ளி விட்டுறானா. ஆ நான் உன்னை விடணுமா, நேற்று நைட்டு நீ பண்ண வேலை இருக்கே, நான் ஏன் உன்னை விடணும், என்ன சொன்ன, நான் உன் பொண்டாட்டின்னு தானே, இன்னையிலேருந்து நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன் அப்படின்றானா. வியா என்னடா உளறிட்டுருக்க அப்படின்னு கேட்குறான். நேற்று நீ நடந்ததெல்லாம் யோசிச்சு பாரேன் அப்படின்றானா. அவனுக்கா ஒன்றுமே ஞாபகம் இல்லை. இவன் நார்மலாக ட்ரிங்க்ஸ் பண்ணால் கூட ஏதோ வரும், இவன் ட்ரக்ஸில் எடுத்திருந்தான். ஸோ சுத்தமாக ஞாபகம் இல்லை. உனக்கு என் மேலே லவ்வா என்ன, என்ன எதுக்கு கடத்திட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறான். ஆமாம் ஆமாம் உன்னை லவ் பண்ணுறாங்க, நீ இப்போ எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறானா. எங்கே இருக்கேன், இது புசான் அப்படின்றானா. இங்கே எதுக்குடா என்ன தூக்கிட்டு வந்த அப்படின்னு கேட்குறானா. ஆசை நான் அவனை தூக்கிட்டு வந்தேன் அப்படிங்கும்போது கரெக்டாக ஜேகே வீட்டு காலிங் பெல் அடிக்குது. நம்ம வீல இங்கேருந்து நான் எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போக பார்க்குறானா. அப்படியே தடுக்கி விழுந்துடுறான். ஜேகேக்கு சிரிப்பு வந்துடுது. இங்கே இரு, நானே உன்னை விட தான் போகிறேன், ஒரு ரிலேட்டிவ் தான் யாரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே போய் டோர் ஓப்பன் பண்ணுறானா. பார்த்தா நம்ம வீல ஐயோ அண்ணா நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறானா அவங்க அண்ணாவை. தேவி என்ன வேலைடா பண்ண அப்படின்னு கேட்குறானா. அண்ணா நான் என்ன பண்ணேண்ணா, நான் எதுவுமே பண்ணலண்ணா. டேய் நேற்று நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டி போன ஞாபகம் இருக்கா, அப்படியே பார்க்குறான். அட ஆமாண்ணா, அப்புறம் என்னாச்சு, அவங்க ஏதோ கொடுத்தாங்க நான் குடித்தேன். ஜேகேல சரி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். நம்ம ஜேகே போய் ப்ரஷ் பண்ணிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு வரானா. அப்படியே பேசிகிட்டு இருக்கானுங்க. அப்போ தான் புரியுது, வீம்பு ப்ரஷ் பண்ணிட்டு வந்து நிற்கிறானா. அவங்க அண்ணா சொல்கிறாங்க, டேய் அதான் உன்னோட எனிமி இருக்கானுங்களே, நல்லா நிறையா சேர்த்து வச்சிருக்கியே, அதில் ஒரு பையன் உனக்கு ட்ரக்ஸ் கலந்து கொடுத்துருக்கான்டா, நீ குடித்ததுமே உனக்கு ஏதாவது ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீ என்ன பண்ணியிருக்க, எப்படியோ அங்கேருந்து தப்பிச்சு ஏதோ ட்ரெயினில் வந்து ஏறி தொலைஞ்சிருக்க, அது என்ன புசான் ட்ரெயின் அப்படின்றானா. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். நல்ல வேலை இவர் நல்ல பையனாக இருக்கவும் காப்பாற்றினாரு, எல்லாருக்கும் வேறு யாராவது இருந்தால் உனக்கு என்ன ஆயிருக்கும், உன்னை விற்றுருப்பானுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. இவனில் காலைல கிஸ் கொடுத்தான் இல்லையா, அதை யோசிச்சு பார்க்குறான். அண்ணா அதுக்கு என்னை விற்றுருந்தா கூட பரவாயில்லண்ணா, இவன் என்னை என்ன பண்ணான் தெரியுமா அப்படின்னு சொல்ல வரத்துக்குள்ள இல்லை வேணாம் அவமானமாக பேர் அப்படின்னு சொல்லிட்டு வாயை முடிக்கிறானா. ஜேகேல பார்க்குறான் வீயை. அப்போது அந்த அதான் வியோட பிரதர் இருக்காங்களே ஏஞ்சி நின்று நம்ம ஜேகேக்கு அழகாக மரியாதை கொடுக்குறாங்க. தம்பியை பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், அப்புறம் அவங்கள கஷ்டப்படுத்தியிருந்தானா அதுக்கு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து கொடுக்குறானா. நம்ம ஜேகேலாம் அப்படியே வாயை பொழக்கிறான். எதுக்கு எனக்கு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி. இல்லை நீங்கள் அவனை பார்த்துக்கிட்டீங்கல்ல, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் அமௌண்ட்டுக்காக அவனை பார்த்துக்கிட்டேனா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. பார்க்குறான். இவன் என்ன இவ்வளோ தானே கொடுத்தான், இதுக்கு போய் இவ்வளோவான்னு பொழக்கிறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஆக்சுவலி நம்ம இருக்கான் இல்லையா, பணக்கார பையன் தான், நைட்டு கூட சொல்லி வளரிருப்பானே, என்ன நீ ரொம்ப ஏழையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பான் இல்லையா, அது இதனால தான். அப்போ தான் ஜேகேக்கு புரியுது, ஓ இவன் சொன்னால நேற்று நைட்டு, அப்போ அது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு. சரி இதுக்கப்புறம் அவன் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறான். அந்த இப்போ வீயுமே அவங்க அண்ணன் கூப்பிட்டு போயிடுறாங்களா. வீடு போனதுக்கப்புறம் அப்படியே வீடை பார்க்குறான். ரெஸ்ட் ரூம் போகிறான், வாஷ்ரூம் போகிறான், அங்கிட்டு போகிறான், ஃபுல்லாக வீயோட ஞாபகம் தான். அப்புறம் சரி நம்ம ஒர்க்காவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் கிளம்பி போகிறான். போனால் அங்கே அதான் வீ கூட ட்ராவல் பண்ணா இல்லையா நேற்று நைட்டு, அந்த இடம் வருதான். ஃபுல்லாக வீ மெமரிஸ் தான். அவனுக்கு ஒரு மாதிரி வீ மேலே அடிக்டே ஆகிட்டான். அவன் என்னோடய ஒய்ஃப்
நான் எப்படி அவனை விட முடியும்? ஆனால் அவன் பணக்கார பையன், நான்லாம் செட் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கன்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறான். இங்கே நம்ம வீல அப்படியே நல்லா ஒரு மாதிரி தூங்கிட்டு இருக்கானா, அப்போது திடீர்னு ஜேகே கனவுல வரான். அப்போ நம்ம வி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்திருக்கான். நம்ம ஜேகே போய் காப்பாற்றுறான். இவனை காப்பாற்ற என்னென்னவோ பண்ணுறான். அண்ட் தென் அப்படியே போய் வாஷ்ரூம்லாம் போயிட்டு வி தலையில் தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றுறான். அதுக்கப்புறம் யாருக்கோ ஃபோன் பண்ணுறான். அண்ட் தென் டாக்ஸியில் வராங்க. அதான் முன்னாடி நடந்த எல்லாமே இவனுக்கு அப்படியே ஒரு ட்ரீம் மாதிரி வந்துட்டு போகுது. நீ டக்குன்னு எழுந்து, சி நான் அவன் கூட அப்படிலாம் இருந்தேனா, கிஸ் வேறு பண்ணி தொலைஞ்சிட்டேனா, ஐயோ என்னென்னமோ நடந்திருக்கு எங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு முழிக்கிறான். ச்சே இதெல்லாம் வெறும் கனவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் கம்பெனிக்கு போகிறான். பார்த்தா ரொம்ப பணக்கார பையன். அவங்க அம்மா அப்பாலாம் அவ்வளோ செல்லமாக பார்த்துக்கிறாங்களா, அவங்களுக்குலாம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. வீணேத்து அப்படி இருந்தான்ல, அதனால நீ இப்போ ஓகே தானேப்பா அப்படின்னு கேட்குறாங்களா. அம்மா எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, அந்த பையனுங்க தான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா அப்படி இப்படின்னு கேட்குறானுங்க. இல்லைம்மா வேணாம்மா விட்டுருங்க, அதை நான் பார்த்துக்கிறேன். இல்லை அப்பா ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாருடா அப்படின்றாங்களா. என்னவோ பண்ணுங்க, எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கு, நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான் இப்போ வி. அண்ட் தென் இப்போது வியோட அப்பா இருக்காங்கல்ல அவங்க, அப்புறம் அம்மா, அண்ட் தென் அண்ணா, இவங்க 4 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது வியோட அப்பா சொல்கிறாரு, நம்ம புசானில் ஒரு பிளேஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம், அவங்க அதை அப்படியே எல்லாத்துக்கும் விற்க போகிறாங்களாம், அதை தான் நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அப்பா பேசிகிட்டு இருக்காங்களா. வி பார்க்குறேன், என்னப்பா என்ன எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்றானா. என்ன புரியலையா வி, நீ தான் இனிமேல் அந்த கம்பெனியை பார்த்துக்கணும் அப்படின்றாங்களா. நம்ம வியோட அண்ணால அப்பாடி எனக்கு ஒரு பிரச்சனை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே கவிச்சிருக்கேன். ஆக்சுவலி நம்ம வியோட அண்ணாவுக்கு புசானில் இருக்க இடம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. அதனால தான் வி தலையில் எப்படியாவது கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி வியை பார்க்குறாங்க. வியில் அப்பாப்பா என்னால் உங்களை விட்டு போக முடியாதுப்பா அப்படின்றானா. அதுவும் அம்மா விட்டு சத்தியமாக என்னால் போக முடியாது, அதுக்கு தான் சொல்கிறேன் நம்ம எல்லாருமே அங்கே போயிடலாம் அப்படின்றாங்களா. நம்ம அண்ணால அதெல்லாம் முடியாது அப்பா, நீங்கள் ஏன் கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுட்ருக்காங்களா வியோனும். அப்போ நம்ம வியோட அண்ணால வி வேணும்னா ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. என்ன அண்ணா, நீ கொஞ்ச நாள் போய் புசானில் வேணா அதை ரன் பண்ணி பாரு, உன்னால் முடியலனா அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. எனக்கு இந்த ஐடியா ஓகே தான், ஆனால் என்னால் முடியலனா வந்துடும் பார்த்துக்கோங்க அப்படின்றானா. சரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் இப்போ நம்ம வீட்டில் ஸோ இப்போ அங்கே போகிறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கான். அண்ட் தென் இப்போ நம்ம ஜேகேல வழக்கம் போல் ஒர்க்லாம் போயிட்டுருக்கான். அப்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, நம்மளோட கம்பெனிக்கு நியூ சிஇஓ வரப்போகிறாரு. நம்ம ஓல்டு சிஇஓ வந்து கம்பெனியை ரன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. இவங்களுக்கா ஐயோ புதுசாக வரவங்க என்னென்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. ஒரு சிலர்லாம் வெல்கம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஜேகேக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், அவன் தான் அந்த கம்பெனியில் மேனேஜர் மாதிரி, அவன் தான் சிஇஓ வந்து வெல்கம் பண்ணணும். ஸோ இப்போது நம்ம ஜேகே கிட்ட ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கானா. ஏன்டா இவ்வளோ பதட்டப்படுற அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லைடா அந்த புதுசாக வரவன் எப்படி இருக்க போகிறானோ யாருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி புலம்பிகிட்டே இருக்கானுங்க. அந்த இப்போ அப்படியே வர மாதிரி தெரியுதா. ஸோ இப்போ நம்ம அந்த மேனேஜர் தான் முன்னாடி போய் நின்று வெல்கம் பண்ணுறாங்க. அப்படியே ஸ்டைலாக கார்லேருந்து நம்ம வி இறங்குறான். பின்னாடியே அப்பா அண்ணா எல்லாமே தான் வந்திருக்காங்க. வந்துட்டு இப்போ அப்படியே மீட்டிங் மாதிரி அங்கே நடத்துகிறாங்களா. இன்னிலேருந்து வி தான் அதுக்கு பொறுப்பேற்க போகிறான் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இதை நம்ம ஜேகே பார்த்துட்ருக்கான் தூரத்துலேருந்து. என்ன இவன் சிஇஓவா, இவனா அப்படியே பார்த்துட்டே இருக்கான். உண்மையிலே என் பணக்காரன் தான் போலியே அப்படின்ற மாதிரி. இனிமேல் வேண்டாம் வச்சுக்க கூடாது, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணோம், ஆனால் இவனை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் வந்துட்டானே அப்படின்ற மாதிரி அப்படியே அங்கேருந்து நைஸாக பார்க்குறானா. இதை நம்ம வி நோட் பண்ணிடுறான். என்ன இவனா, இவன் கூடல நம்ம அப்படிலாம் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஒரு மாதிரி குஷியாகிறான். ஏன்னா வீக்கு அது பிடிச்சிருது நம்ம ஜேகேவை. நம்ம ஜேகேல அப்படியே போயிட்டு வாஷ்ரூம் போகிறானா. ஆமாம் இங்கே வாஷ்ரூம் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருக்கவன்ட்டு கேட்குறானா. அந்த சைடு ஆனால் உங்களுக்கு தனியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. இல்லை நான் போயிட்டு பார்க்கணும், இங்கே மட்டும் நல்லா இருந்தால் பத்தாதில்ல, நம்ம எம்ப்ளாயிஸ் இடத்துலையும் நீட்டாக இருக்கணும், அதை நான் செக் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி. ஐயோ இவர் எல்லாத்தையும் செக் பண்ணுவார் போலையே அப்படின்ற மாதிரி எல்லாம் பதட்டம் மாறாங்க. இந்த வி இருக்கான் இல்லையா, பார்க்குறான். இவங்கெல்லாம் கூட வரணும்ல, யாரும் வரக்கூடாது, எல்லாம் அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க அப்படின்ற மாதிரி மிரட்டி விட்டுறான். ஸோ இப்போ எல்லாம் போயிடுறாங்களா. அண்ணன் இப்போவே இருக்கான்ல உள்ளதான் வரான். ஜேகே ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்ருக்கான். அப்போது வீல அப்படியே போயிட்டு அப்படின்றானா. ஜேகே கண்டுக்காத மாதிரி இருக்கான். இப்போவே வந்துட்டு பரவாயில்ல, நீங்கள் இங்கே எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. ஜேகே திரும்பி நீங்கள் தானே நியூவாக வந்து சிஇஓவில் வெல்கம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து பார்க்குறானா. அப்போ வீல டக்குன்னு ஜேகே கையை பிடிச்சி
நில்லு, நான் உன்ட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்றானா. இல்லை இல்லை எனக்கு டைம் ஆகுது என்னை விடு அப்படின்றானா. ஆ, நான் தானே இங்கே சிஇஓ. யார் யார் என்ன ஒர்க் பண்ணணும் என்ன டைமுக்கு பண்ணுங்கிறத நான் தானே முடிவு பண்ணணும். ஸோ இப்போது உனக்கு ஒர்க் இல்லை அப்படின்றானா. ஜேகேக்கு கால் வருது. வேறு யாரும் இல்லை, மேனேஜர் தான். ஜேகே நீ உன் ப்ளேஸில் இல்லையா, டக்குன்னு ஒர்க்கை முடிச்சு கொடு அப்படின்ற மாதிரி அவன் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். நம்ம வீல அந்த ஃபோனை வாங்கி ஜேகேக்கு முக்கியமான ஒரு ஒர்க் இருக்குது, அவர் கொஞ்சம் நேரம் கழிச்சு வருவார், ஸோ மற்ற ஒர்க்கெலாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வீ சொல்கிறான். அந்த நவரில் ஐயோ சிஇஓ நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி சரின்னு சொல்லிட்டு வச்சிடுறான். அந்த இப்போ ஜேகே இருக்கால, இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு கேட்குறானா. அதுவா, அன்றைக்கி நைட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறியா. என்ன அன்றைக்கி நைட்டு ஒன்றுமே நடக்கலை, நீ ட்ரக்ஸ் எடுத்திருந்தா நான் உன்னை காப்பாற்றி வீட்டில் வந்து சேவ் பண்ணேன், அப்புறம் எனக்கு கிஸ் பண்ணியா அது அப்படின்னு வீ கேட்குறானா. அதுவா, நீ லொடலொடன்னு பேசிகிட்டு இருந்தா அது இல்லை மன்னிச்சிடுங்க, நீங்கள் லொடலொடன்னு பேசிகிட்டு இருந்தீங்க, அது எனக்கு பிடிக்கல, அதான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்றானா. சரி, யார் இப்படி பேசினாலும் இதை தான் நீ பண்ணுவியா அப்படின்னு கேட்குறானா. ஜேகேலாம் ஆமாம், யார் பேசினாலும் அப்படி தான் பண்ணுவேன், ஏன் இப்போ ஒரு மேனேஜர் கால் பண்ணானே அவன் பேசினாலும் நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்றானா. வீக்கு கடுப்பாகுதா, அப்படியே ஜேகேவோட கண்ணை இருக்கு இல்லையா, அதை டைட்டாக பிடிச்சி பக்கத்தில் இழுத்து, இங்கே பாரு, நீ இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலை பண்ணான்னு தெரிஞ்சிச்சு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, என்ன என்னை வேலையை விட்டு தூக்குவீங்களா, தூக்கிங்கங்க அப்படின்றானா. ஓ, அவ்வளோ தைரியமா, வேலையை விட்டு மட்டும்தான் தூக்குவேன்னு நினைக்கிறியா, மற்ற என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படின்றானா. நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா நான் உங்களை நார்மலாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு ஆடிட்டுருப்பேன் அந்த மாதிரி நினைக்கிறீங்களா, அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது, பார்ப்போமே அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. பார்ப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புற ஜேகே மனசுக்குள்ளே நம்மளை வேலையை விட்டு தூக்கிட்டாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கானா. வீல என்னது டாவா அப்படின்னு கூப்பிடுறானா. ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். வீக்கா குஷியாக இருக்குது. ஆக்சுவலி நம்ம ஜேகே இவன் திட்டுவான் வேலையை விட்டு தூக்குவான்ட்டு அப்படி சொல்லியிருப்பான். பட் நம்ம வீக்கு இது பிடிச்சிருக்கா, என்ன இந்த பைத்தியம் சிரிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போ அப்படியே கொஞ்சம் டேஸ் போதா, அண்ட் தென் வீக்கில் ஜேகேவை பார்த்துட்டே இருக்கணும். ஸோ இப்போ மேனேஜருக்கு கால் பண்ணி எனக்கு அசிஸ்டண்ட் தேவை, அந்த ஜேகே பையன் நல்லா தான் ஒர்க் பண்ணுறான், அவனை எனக்கு அசிஸ்டண்ட்டாக கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறானா. அவருமே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இதில் ஜேகேக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு கேட்கணும் இல்லையா. ஸோ ஜேகே கிட்ட வந்து கேட்குறாங்க. இல்லை என்னால் அசிஸ்டண்ட்டாலாம் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. இல்லை அவர் உங்களை தான் கேட்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு இந்த வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறானா. அப்போவே இல்லை சரி கிளம்பிக்கோ, ஆனால் அன்றைக்கி நீங்கள் நான் அப்படி இருந்ததை என்கிட்ட ஃபோட்டோ இருக்குது, என் ஃபோன் ஆன் ஆகி வீடியோவே இருக்குது, அதை நான் காமிச்சிடுவேன் போட்டுருவேன் பரவாயில்லையா அப்படின்றானா. ஜேகேக்கா கோவமாக இருக்குது. சரி என் வீடியோ உன்ட்ட தானே இருக்குது, அதை எப்படி எடுக்கிறேன்னு மட்டும் பாரு அப்படின்ட்டு அசிஸ்டண்ட்டாக தானே உங்ககிட்ட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறான் ஜேகேல என்ன வேலை சொல்லுங்க அப்படின்றானா. என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் ஒர்க்லாம் போகுது. அப்பப்போ நம்ம வந்து ஃப்ளோட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கான். அது இப்படியே கொஞ்சம் டேஸ் போதா, நம்ம ஜேகேல திடீர்னு வந்து வீ மேலே அப்படியே சாயிறான். வீ பார்க்குறான். என்னாச்சு அப்படின்னு கேட்குறானா. எனக்கு தலைலாம் சுற்றுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறானா. வீக்கு பயமாகிது. ஐயோ எனக்கு எதுவும் ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே நைஸாக வீ பாக்கெட்லேருந்து ஃபோனை எடுக்கிறானா. ஸோ இப்போ நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறானா. வீ பார்க்குறான். என்னாச்சு இவனுக்கு அப்படின்ற மாதிரி வீ பயந்துடுறான். ஐயோ உனக்கு எதாவது ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு டாக்டரை ஃபோன் பண்ணி வர வைக்கிறான். அப்போ நம்ம ஜேகேல உள்ளே போயிட்டு பார்க்குறான். அப்படி ஒரு வீடியோவும் இல்லை. ஜேகேக்கு கடுப்பாகுது. ஸோ இப்போ என்ன பண்ணுறான், சரி நமக்கு இவனை பிடிச்சிருக்கு தானே, இனிமே நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேல அப்படிங்கிறது போய் பார்க்குறானா. ஆக்சுவலி இந்த மீட்டிங் நடந்துகிட்ருக்கு, பெரிய பழி வாங்கணுங்கிறதுக்காக அந்த டேபிளுக்கு அடியில் தான் நம்ம ஜேகே இருக்கான். இப்போ என்ன பண்ணுறான், வேணும்னே வீயோட வீட்டில் கை வைக்கிறது, அங்கே தொட்டுறது இங்கே தொட்டுறது இந்த மாதிரி வேலை பார்த்துட்ருக்கானா ஜேகே. வீக்கா ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. அட கம்முனிக்கிடுடா அப்படின்னு சொல்லிட்டு கையிலேயே எப்படி சிக்னல் காட்டுறானா. அவன்ல நான் யார் இப்படி இருப்பேன், நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கால்லலாம் தடவ ஆரம்பிக்கிறானா. வீக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. சரி இதோட நம்ம மீட்டிங்கை முடிச்சிக்கலாம், எல்லாம் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி கத்துறானா. எல்லாம் அங்கேருந்து போகிறாங்க. ரூமில் யாருமே இல்லைல்ல. ஜேகேல அப்படியே கீழேருந்து மேலே வந்து அப்படியே அப்படியே வீ மேலே உட்காடுறானா. இந்த வீல என்ன உனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறானா. நீ தான் வேணும் அப்படின்றான். இவ்வளோ நாளாக எனக்கு பிடிக்காத மாதிரி நடந்துட்டு இருந்தா நான் அப்படி சொன்னேன்னா, ஆக்சுவலி எனக்கு ஒன்றா அன்னைக்கே பிடிச்சிது, என்ன நீ பணக்கார பையன்றனால உன்னை வேணான்ட்டு இருந்தேன் அவ்வளோதான்றானா. இப்போயும் நான் பணக்கார பையன் தானே, என்ன வேணான்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்றானா. என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறானா.
சரி, அன்னைக்கு என்னதான் நடந்துச்சுன்னு தெளிவாக சொல்கிறியா அப்படின்றானா. ஸோ அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் ஜேகே சொல்கிறான். நான் உன்னை இவ்வளோ டார்ச்சர் பண்ணனா அப்படின்னு கேட்குறானா. ஆமாம், இப்போ மட்டும் என்ன சும்மாவா இருக்க அப்படின்றானா. சரி, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். பார்க்குறானா. அவனுக்கு ஒரு மாதிரி சிரிப்பு வருது. என்ன, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருக்கியா? சும்மா உன்னை ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றானா. ஜேகே கோவம் தான் அப்படியே கழுத்தை நெரிக்கலான்னு போகிறான். ஏய் ஏய் ஏய், கூல் கூல், நான் சும்மா தான் விளாட்னேன். நீ நீயும் நானே என்னைக்கு ஒன்றா இருந்தோமோ அன்னைக்கே என் உயிரில் கலந்துட்டேன். ஸோ நீ எனக்குள்ளே இன்னுமே இருக்க. அன்னைக்கே எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு வீட்டுக்கு போய் தூங்கினப்பவே. நீ ஏன் என்கிட்ட வருவான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஜேகே அப்படின்றானா. ஜேகேலாம் அப்படியே ஹக் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹார்மிஸ் இந்த ஹாப்பி எண்டிங்கோட உயிரில் கலந்தவன் நம்ம டேக் குக் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஹார்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.